நம்ம என்னதான் பூரிக்கு டிஃப்ரெண்ட்டாக குருமா வச்சாலும் அந்த ஹோட்டலில் கொடுக்குற மஞ்சள் கலரில் இருக்கிற குருமாவுக்கு அடிபொலியாக இருக்கும். இந்த ஒன் டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா பூரி சுரோட்டம்லாம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதுதான் கேட்பாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணியிருக்கேன். ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கு, ஒரு குட்டியாக தக்காளி, பச்சை மிளகாய் பார்த்து கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா எல்லாமே காயவும், எண்ணெய் காயவும், கடுகு நல்லா போட்டு பொரிய விட்டுருங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்தோடனே வெங்காயம் போடாமல் பச்சை மிளகாயும் இஞ்சியும் ஃபஸ்ட்டு நல்லா போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாவோட காரம் நல்லா இறங்கணும். ஏன்னா இந்த குருமாவுக்கு நம்ம எந்த ஒரு ஸ்பைசஸோ இல்லை காரப்பொடிக்கு எதுக்குமே வந்துட்டு நம்ம போடாதனால பச்சை மிளகா காரம் தான். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா 2ஆக கீறி எண்ணெயில் நல்லா ப்ரௌன் கலரில் வறந்தண்ணி இஞ்சி இது வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீட்டமாக கட் பண்ணி வச்சு 4 பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு வெங்காயம் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அப்போ தான் உருளைக்கிழங்கு குருமாக்கு எப்பயுமே சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீட்டமாக கட் பண்ணி அதையும் பச்சை மிளகா இதோட நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. ரொம்ப வெங்காயம் வதங்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. கொஞ்சமாக அப்படியே வதங்கி வரவுமே நம்ம வந்துட்டு தக்காளி போடும். நல்லா லைட்டாக எல்லா சைடுமே பச்சை மிளகா எல்லாத்தையும் வந்துட்டு லைட் ப்ரௌன் கலரில் வதங்கவுமே கொஞ்சமாக தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தக்காளி இது வதங்குறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். டேஸ்ட்டுக்கு வரும். அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துட்டு நல்லா நமக்கு கிடைக்கும். எல்லா சைடும் அந்த உப்பு போட்டிருக்கனால எல்லா சைடுமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டு பாருங்களேன். கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. பச்சை மிளகாய் ஒரு மாதிரி சுருள ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மஞ்சள் பொடி ஆட் பண்ணணும். பொடியை தவிர நம்ம எந்த பொடியும் ஆட் பண்ண தேவையில்லை. இதுக்கு மஞ்சள் பொடியை போட்டு நல்லா அந்த மஞ்சள் பொடி ஈவனாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு இந்த மஞ்சள் பொடியோட ராஸ்மெல் போகந்தண்டிக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. இந்த மஞ்சள் பொடியோட ராஸ்மெல் போகவும் உங்களுக்கு தேவையானங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கணும். அது வரை நம்ம பொட்டேட்டோ மேஷ் பண்ணி வச்சுக்கோம். பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்குதுன்னு. இந்த மாதிரி கொதி வரவும் நம்ம மேஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோஸை நம்ம வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா பொட்டேட்டோ வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கதை நல்லா போட்டு எல்லா சைடும் நல்லா பரட்டிடணும். ஏன்னா மஞ்சள் பொடி போட்டு கொதி வந்திருக்குல்ல, அது எல்லாமே இந்த உப்பு காரம் எல்லாமே இந்த பொட்டேட்டோவில் பண்ணணும். இருக்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மெதுவாக கொதி வர்ற மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கிண்ணத்தில் கடல மாவு கரைச்சி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொழப்புக்காண்டி கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் கடல மாவு இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வராது. மேக்ஸிமம் கடல மாவே யூஸ் பண்ணுங்கள். கடல மாவை நல்லா கரைச்சதை ஊற்றி நல்லா அடிப்பட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கரைச்ச மாவு வந்துட்டு ஹீட்டுக்கு வந்துட்டு கட்டி சேர ஆரம்பிச்சோம். அதனால் கை விடாமல் பரட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கடல மாவு கரைச்சிட்டு அப்படியே கொழப்பு கன்சிஸ்டன்சிக்கு வரும். உங்களுக்கு எவ்வளோ கொழப்பு வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டு கொதி வரவுமே கொஞ்சம் மல்லிச்செடி பிச்சு அதோட காம்போடு சேர்த்து அதையும் நல்லா பரட்டி விட்டுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குன்னா அதோட நீங்கள் அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நல்லா கொழன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப நேரம் வச்சு ஆனால் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே சுட சுட நல்லா புஸ்ஸுன்னு பூரி 1 2 இல்லை 3 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக இருக்கும். அப்படியே வச்சு இப்படி கொழன்னு இருக்கிற கிரேவி பாருங்களேன், பார்க்கவே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குல்ல. அப்படியே எடுத்து பூரி பக்கத்தில் வச்ச பார்க்கவே செம்மையாக இருக்குது. அப்படியே பூரியை பிச்சு அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வச்சு ஒரு பைட் சாப்பிடுங்க.